பின் வருவனவற்றில் எது பகா எண்? பகா எண்ணா ப்ரைம் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது ப்ரைம் நம்பர் தான் பகா எண். ப்ரைம் நம்பர் நான் என்ன மீனிங் ஈஸியாக நான் எப்படி சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இன்னொரு நம்பர் டிவைட் பண்ணுச்சுன்னா அது ப்ரைம் நம்பர் இல்லை. இப்போ எதால் டிவைட் பண்ணும்? இது 7ஆல் டிவைட் பண்ணும், இது ப்ரைம் நம்பர் கிடையாது. இது 10 + 2 இது 3ஆல் டிவைட் பண்ணும், இதுவும் கிடையாது. இது 13ஆல் டிவைட் பண்ணும், இதுவும் கிடையாது. இதே எந்த நம்பராலும் டிவைட் பண்ணாது. அப்போ 137 தான் பகா எண், அதாவது ப்ரைம் நம்பர்னு அர்த்தம். அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். ஒரு செவ்வக வடிவ அறையின் பரப்பளவு, இது ஒரு செவ்வக அறை, இதன் பரப்பளவு கொடுத்துட்டாங்க 60ன்னு கொடுத்துட்டாங்க. சுற்றளவுனா இப்படி சுற்றி வர்றதுக்கு பேர் சுற்றளவு, அது பரப்பளவுனா நம்ம எல்பி அப்படின்னு சொல்லுவோம், அது 60. சுற்றளவுனா 2 × L + B = 34. இந்த 2 வந்து டிவைட் பண்ணிங்க அப்படின்னா L + B = 17. அப்போ ஏதாச்சும் 2 நம்பரை கூட்டினா 17 வரணும், அந்த நம்பரை மல்டி பண்ணால் 60 வரணும். அப்போ என்ன வரும்? 12 5. 12 5 கூட்டுங்க 17 வருதா? 2ஐயும் பெருக்குங்க, 12 5ஐயும் கூட்டினா 17 வருது. 12 × 5ஐயும் பெருக்குனா 60 வருது. அப்போது ஒரு நம்பர் 12, ஒரு நம்பர் 5. அப்போது ஒரு செவ்வகம் இருக்குது அப்படின்னு சொன்னால் இது 12, இது 5. அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? மூளை விட்டம் கேட்குறாங்க. மூளை விட்டம்னு இதுதான் கேட்குறாங்க. ஒன்று ட்ரிபிளெட் தெரியணும். ட்ரிபிளெட் என்னது? 5 12 அப்படின்னா 13, இது ட்ரிபிளெட். அப்போ ஆன்சர் வந்து 13 சொல்லலாம். இல்லை அப்படின்னா இது பித்தகரஸ் தியரம். 144 + 25 169, ரூட் எடுத்தால் 13. அப்போ இது 13. நேரத்தை டக்குன்னு பார்த்தோன்னா போடலாம். 5 12 இன்னொன்று என்ன ஆகும்? 13. அப்போ இது ட்ரிபிளெட். அப்போ ஆன்சர் என்னது? மூளைவிட்டத்தின் நீளம் எவ்வளவு? 13 மீட்டர் அப்படின்னு அர்த்தம். அடுத்த ஒரு சம்மு மதிப்பெண்ணு. நீங்கள் இதை பார்த்தோன்னே ஈஸின்னு நினச்சிடாதீங்க, டைம் இழுக்கும். அதனால் நீங்கள் வேகமாக போட தெரியணும். இது ரெண்டும் மல்டி பண்ணால் 15 + 1 16/5 -3/5. இது உங்களுக்கு புரிகிறதுக்காகத்தான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக எழுதுகிறேன். இல்லைன்னா நீங்கள் மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணி டக்குன்னு முடிஞ்சளவு ஸ்டெப்பை கம்மி பண்ணிடலாம். இதை பண்ணால் 7 + 1 8/7 வகுத்தல் 1/7. இது என்ன செய்வீங்க அப்படின்னா, உள்ளுக்குள்ளே ப்ராக்கெட் இருக்கா, மைனஸ் ப்ராக்கெட் 1/7, இங்கே டிவைடுன்னு இருக்கிறதுனால இன்ட்டு போட்டு தலைகளாக போட்டுருங்க 5/1. அப்போ இங்கே அப்போது 13/8. கீழே என்ன இருக்குது? -2 இருக்கா, ஏன்னா மைனஸ் இருக்குங்க. -2 தலைகளாக போட்டமாக்க 1/-2. இப்போ 13/16. இந்த மைனஸ்க்கு மேலே போட்டுக்கோங்க. இப்போ -13/16 தான் ஆன்சர்.